இது பயணம், கல்வாரி சிலுவை பயணம். மௌனம் சொன்ன மொழிகள் எல்லாம் அன்பின் மொழிகள் ஆனதே. காயம் தந்த வலிகள் எல்லாம் காலத்தின் சுவடுகள் ஆனதே. பாதையில்லா பாதை வழியே பயணம் சென்ற செம்மறியே, என்னை உருக்கி உம்மை போல வாழ இதயம் உறைவாயே. பயணம் இது பயணம், கல்வாரி சிலுவை பயணம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவருக்கு ஜெபம். தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதொருள் ஆற்றல் இல்லாமல் மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்தருவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். மன உருகி உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மை எதுவென்று தெரியாமல் ஒருவரை தீர்ப்பிட்டு குற்றவாளியாக மாற்றும்போது அவரை மனதளவில் சாகடிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம்.
யாரோ எவரோ சொன்ன வார்த்தைகளை வைத்து மற்றவரை குற்றவாளி என தீர்ப்பிடுகிற போது நீ செத்துப்போ என்று சொல்லாமல் சொல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். செய்யாத தவறை செய்தாய், சொல்லாத சொல்லை சொன்னாய் என்று தீர்ப்பிடுகிற போது ஒருவரை கொலை செய்ததற்கு சமம் என்று நினைத்து கொள்வோம். உண்மையை மறைத்து பொய்மையை சுமத்தி ஒருவரை தீர்ப்பிடும்போது தற்கொலை செய்து கொள்ள அவரை தூண்டுகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். அநியாய தீர்ப்புகள், அவசர தீர்ப்புகள், அவசியமில்லாத தீர்ப்புகள் பலரை உடல் அளவிலும் உள்ளத்து அளவிலும் சாகடிக்கக்கூடியவை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிலாத்துவின் தீர்ப்பு இயேசுவை சாகடிக்க செய்தது போல நமது தீர்ப்புகள் மற்றவரை சாகடிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். இனி யாரையும் தீர்ப்பிடாதபடி வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் அடுத்தவர் மீது சுமைகளை வைக்கும்போது உன் மீது எனக்கு அன்பு இல்லை, அக்கறை இல்லை, நீ எனக்கு முக்கியம் இல்லை, தேவையில்லை, உனது துன்பம் கஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறோம். ஒருவர் மீது சுமை சுமத்துவது என்பது சுயநலத்தின் வெளிப்பாடு. உன்னுடைய உணர்வுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எதை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை என்பதைத்தான் சொல்லாமல் சொல்கிறோம். நீ இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீ அழுதாலும் சரி, அவமானம் அடைந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு என் சந்தோஷம்தான் பெரிது என்ற சுயநல எண்ணம் நம்மிடம் இருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறோம். ஒருவர் மீது சுமைகளை சுமத்தும் போது அவர் மீது மட்டுமல்ல, அவர் சார்ந்துள்ள ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீதே சிலுவையை சுமத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இனி யார் மீதும் என் செயல்களால், வார்த்தைகளால், கடமை தவறுதலால் பாரத்தை, சுமையை ஏற்ற மாட்டேன். அதற்கான அருளை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவரை தோற்கடிப்பதற்கு தந்திரமான காரியங்களில் ஈடுபடுகிறோம். கூடவே இருக்கிறோம், ஆனால் குழி பறிக்கிறோம். முகத்துக்கு முன்பாக பாராட்டுகிறோம், ஆனால் முதுகுக்கு பின்பாக தோல்வி அடைந்ததற்கான முயற்சிகளை செய்கிறோம். தட்டி கொடுத்து கொண்டே அவர்களின் வெற்றிக்கான வாய்ப்புகளை வெட்டி விடுகிறோம். நண்பன் என்று சொல்லிக்கொண்டே எதிரியாக வேலை செய்கிறோம். அடுத்தவரை தோற்கடிக்கும் போது, விழ வைக்கும் போது, அழ வைக்கும் போது நாம் மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு மாறுகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். ஒருவருடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கும் போது
முன்னேறிவிடக்கூடாது என்று முட்டுக்கட்டையாய் நிற்கும்போது வளர்ச்சியை வாய்ப்புகளை அடையாதபடி காலை வாரிவிடும்போது தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அறிவு இருந்தும் அனுபவம் இருந்தும் வேண்டுமென்றே ஒருவரை நிராகரிக்கும் போது உண்மை நேர்மை நியாயம் என வாழ்வோரின் நற்பெயரை கெடுத்து அவப்பெயரை உண்டாக்கும் போது நாம் ஒருவரை தோற்கடிக்கிறோம், வாழ்க்கையில் விழ வைக்கிறோம். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒருவருக்கு குழி தோண்டி அவரை விழ வைப்பது பாவச் செயல், பாதக செயல் என்பதை உணர்வோம். இனிமேல் பழிவாங்கும் நோக்குடன் நாங்கள் நடந்து கொள்ளாதபடி உதவி புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நமது வாழ்வில் சந்திப்புகளை நாம் விரும்புகிறோமா? பல நிலைகளில் சந்திப்புகளை தள்ளி போடுகிறோம், குறைத்துக் கொள்கிறோம், சந்திக்க மறுக்கிறோம். நேரமின்மை, வேலைப்பழு என்று சந்திக்காமல் சாக்குப்போக்கு சொல்கிறோம். நம்மை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று நமது சந்திப்புக்காக, நமது வருகைக்காக காத்திருக்கும் வயதான பெற்றோரின் வேதனை நமக்கு புரியவில்லையே. ஏன் இன்று நமது சந்திப்புகளில் நடப்பது என்ன? கைகளை குலுக்குகிறோம், ஆனால் அதில் அன்பு பசை இல்லை. உடல் அளவில் அருகே இருக்கிறோம், ஆனால் மனது அளவில் விலகி இருக்கிறோம். நிறைய பேசுகிறோம், ஆனால் செவி சாய்க்க மறுக்கிறோம். ஒருவர் ஒருவரை அணைத்துக் கொள்கிறோம், ஆனால் இதயங்கள் தொடப்படவில்லை. முகமுகமாய் பார்க்கிறோம், ஆனால் முகமூடிகளை அணிந்து கொள்கிறோம். மனசாட்சியை தொட்டு பார்ப்போம். நமது உறவில் நிஜம் உண்டா? உண்மை உண்டா? வெளிப்படைத்தன்மை உண்டா? கள்ள கபடமில்லாத அன்பும் அக்கறையும் இருக்கிறதா? அடுத்தவரின் நலன் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது பாழாக்கப்படுகிறதா? நமது சந்திப்பில் நம்மை முன்னிறுத்திக் கொள்வதும், நம்முடையதை முதன்மைப்படுத்திக் கொள்வதும், புரணி பேசுவதும், பழி சுமத்துவதும், தீர்ப்பிடுவதும், காயப்படுத்துவதும், அவப்பெயர் ஏற்படுத்துவதும் நடப்பது இல்லையா? இத்தகைய சந்திப்புகள் நடைபெறுவதால் யாருக்கு என்ன பயன்? சுயநலத்துடன் நாம் சந்திக்கும் சந்திப்புகள் சுமைகளை இறக்குவதற்கு பதிலாக சுமைகளை அதிகமாக்குகின்றன. ஏன் தான் இவர்களை சந்தித்தோமோ என்ற வேதனையை தந்துவிடுகின்றன. நமது சந்திப்பு அன்னை மரியாவின் சந்திப்பாக இல்லையே. ஏன்? ஆறுதல் தரும் சந்திப்பாக இல்லையே. ஏன்? எங்களை சந்திக்க வரும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான சக்தியையும் ஆறுதலையும் நாங்கள் தந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவிகளில் சுயநலம் கலந்து விடுகிறது. ஆனால் உதவி செய்துவிட்டு பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். உனக்கு நான் தான் உதவி செய்தேன் என்று சுட்டி காட்டுகிறோம்.
செய்த உதவியை மறந்துவிட்டாயே என்று சொல்லிக் காட்டுகிறோம். உனக்கு நான் உதவி செய்கிறேன், அதனால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விடுகிறோம். உனக்கு உதவி செய்திருப்பதால் என்னை மதிக்க வேண்டும், எனக்கு மரியாதை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உதவிகளை செய்துவிட்டு இவைகளை நாம் எதிர்பார்த்தால் அது உதவி அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். உதவி செய்துவிட்டோம் என்பதற்காக உதவி பெற்றவர் நம்மை விட தாழ்ந்தவர், மதிப்பு குறைந்தவர் என்று பார்ப்பதை விட்டுவிடுவோம். நம்மிடம் உதவி பெற்றிருந்தாலும் அவர் மரியாதைக்குரியவர், நம்மை போல அவரும் மனிதர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவரின் தன்மானத்தை, சுயமதிப்பை கெடுப்பதற்காக செய்யும் உதவிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். உதவி செய்யும்போது என்னிடம் இருப்பது கடவுள் தந்தவை, எனவே இல்லாதவருக்கு உதவி செய்தவன் வழியாக நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்ற மனநிலையில் மட்டுமே உதவி செய்ய வேண்டும். அவசியம் ஏற்படும் நேரங்களில் செய்யப்படும் சிறிய உதவிகள் கூட பெரிய உதவிகளே என்பதை உணர்ந்து அடிக்கடி நாங்கள் உதவிட நல்மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவரின் முகத்தை பார்ப்பது அன்பின் அடையாளம். எனவே பிறர் முகங்களை பார்க்க முயல்வோம். கண்டும் காணாமல் போகக்கூடிய, பார்த்துவிட்டு பார்க்கலையே என்று சொல்லுகிற போலித்தனங்களை விட்டு விடுவோம். நம்மை தேடி வருகிறவர்கள் எல்லாம் உதவிக்காகத்தான் வருகிறார்கள் என்று நினைத்து யாருடைய முகத்தையும் பார்க்காமல் ஒதுங்கி செல்ல வேண்டாம். நமது முகத்தை பிறர்க்கு மறைத்துக் கொள்வது உன் உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு தகும். முகங்களை பார்த்து மனிதர்களை எடை போடுவதையும் உறவுகளை, நட்புகளை வைத்துக் கொள்வதையும் தவிர்ப்போம். வெள்ளை முகங்கள் எல்லாம் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், அழகானவர்கள் எனவும், கருப்பு முகங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்ற மனநிலை நம்மிடம் இருந்து மாற வேண்டும். அழகு என்பது முகங்களில் இல்லை, மனங்களில் இருக்கிறது என்ற எண்ணத்தை மனதில் வைப்போம். நமக்கு முன் இருக்கிற ஒவ்வொரு முகத்திலும் ஆயிரக்கணக்கான வருத்தங்கள், சோகங்கள், துயரங்கள் இருக்கின்றன. எனவே அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை வர வைப்போம். இனி யாருடைய முகத்திலும் என்னால் ஒரு துளி கவலை, வருத்தம் வரவிட மாட்டேன் என்ற முயற்சியை மேற்கொள்வோம். வெரோனிகா போல களைப்படைந்த முகங்களை மகிழ்ச்சியின் துணியால் துடைப்போம். எங்களை நாடி வருகிற வாடி போன முகங்களை அன்பால், ஆறுதலால், உபசரிப்பால், உதவியால் துடைத்திட எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தராத வெற்றிகள் அல்ல, மாறாக
அவை தோல்விகள், பாரங்கள், சுமைகள்தான். வெற்றி அடைந்தும் திருப்தி இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வீழ்ச்சிக்கு சமம். வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து எல்லா நிலைகளிலும் நன்றாக இருந்தும் நம் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி, மனநிறைவு, அன்பு, மகிழ்ச்சி இல்லை என்றால் நாம் அடைந்த வெற்றிகளுக்கு ஏது மதிப்பு? நாம் அடைந்த வெற்றிகள் நமக்குள் ஆணவம், அகம்பாவம், தலைக்கணம், பொறாமை, தற்பெருமை போன்ற தீய எண்ணங்களை கொண்டு வந்து இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து உடலை கெடுத்து, மனதை கெடுத்து, குடும்பத்தை தொலைத்து, உறவுகளை மறந்து வாழ்வதா வெற்றி கொண்டான வாழ்க்கை? நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அடுத்தவரின் முன்னேற்றத்தை கெடுப்பது, மற்றவரின் மகிழ்ச்சியை தடுப்பது, மற்றவரின் வாய்ப்புகளை முடக்குவது, குறுக்கு வழியில் கையூட்டு கொடுத்து சிபாரிசு பெற்று ஆள்பலம் வைத்து முன்னேறுவதா நமது வெற்றி? வெற்றிகள் நம்மை பாவத்தில் விழ வைத்துள்ளன என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நமது வெற்றிகள் அடுத்தவரை விழ வைத்து அழ வைக்கின்றன என்பதை அறிவோமா? உண்மையான வெற்றி மன நிறைவான வாழ்வே என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார் இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் நம்மை மௌனமாக மாற்றிவிட்டன. மனிதர்களோடு பேசுவதை தவிர்த்துவிட்டு சாதனங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தாரோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு, நம்மை சுற்றியிருப்பவர்களோடு பேசுவதை நாம் நிறுத்திக் கொண்டோம். மனவலிகளோடு, மனவேதனைகளோடு இருக்கும் நமது குடும்பத்தாரோடு பேசுவதற்கு நேரமில்லை. அவர்கள் அருகில் அமர்வதற்கு முடியவில்லை. பேசினால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, ஏதாவது காயத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று பேசுவதை நிறுத்திக் கொள்கிறோம். தேவைகளுக்காக மட்டுமே பேசுகிறோம். நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. பேசுவதால் ஏற்படக்கூடிய காயங்களை விட ஒருவரிடம் பேசாமல் அவரை ஒதுக்குவது, பேசுவதை தவிர்ப்பது, பேச மறுப்பதினால் ஏற்படும் காயம், வலி கொடுமையானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இறைவன் பேசுகிற வார்த்தை தந்திருக்கிறார். அதை வைத்து ஊக்கத்தை தர, உற்சாகத்தை தர, ஆறுதலை தர, ஆர்வத்தை தர முடியும் என்றால் நாம் ஏன் அதை செய்யாமல் இருக்கிறோம்? சாகிற வரைக்கும் உன்னுடன் பேச மாட்டேன் என்று சபதம் ஏற்கிறோம். வாழ்க்கையில் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல், அன்பை பகிராமல், ஆறுதலை பகிராமல், மௌனமாகவே இருந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். உண்மையில் இது ஒரு வாழ்க்கை தானா? நாம் ஏன் சண்டைகளை மறந்து பேச முயல்வதில்லை? ஏன் மௌனங்களை களைந்து உணர்வுகளை பகிர்வதில்லை? நமது மௌனத்தால் பலரை சாகடிக்கிறோம் என்று நாம் ஏன் உணர்வதில்லை? ஒன்றை புரிந்து கொள்வோம். கல்லறைக்கு போன பின்பு நம்மால் பார்க்க முடியாது, பேச முடியாது, நம்மால் ஆறுதல் தர முடியாது, அடுத்தவரை உற்சாகப்படுத்த முடியாது. எனவே கல்லறைக்கு போவதற்கு முன் எல்லாரையும் பார்ப்போம், பேசுவோம், ஆறுதலை தருவோம், ஆறுதலை பெறுவோம். அடுத்தவரின் வேதனைக்கு நமது அன்பு வார்த்தையால் மருந்து போடுவோம்.
நாங்களும் எங்கள் துன்பங்களை கடந்து மற்றவர்களுடன் பேசிட, உரையாட, ஆறுதலை பகிர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவரை உடல் அளவில் விழ வைப்பதை விட மனதளவில் மிக எளிதாக விழ வைத்து விடுகிறோம். அவர்களின் மன வலிமையை புதைத்து விடுகிறோம். உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால் முடியாது, உனக்கு அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, திறமை இல்லை என்று ஒருவரின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும்போது அவரை புறக்கணிக்கிறோம், புழுதியில் தள்ளுகிறோம். உன் முகத்தோற்றம் சரியில்லை, உடல் தோற்றம் சரியில்லை, அழகு இல்லை, உன்னிடம் படிப்பு இல்லை, பணம் இல்லை என்று ஒருவரை ஒதுக்கும்போது அவரை நாம் புறக்கணிக்கிறோம், மண்ணில் புதைத்து விடுகிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் பெரிய காரியமா? இதெல்லாம் ஒரு சாதனையா? இதெல்லாம் தேவைதானா, அவசியம்தானா என்று ஒவ்வொரு காரியத்தையும் விமர்சனம் செய்கிற போது, ஒருவரை காயப்படுத்துகிற போது ஒருவரை புறக்கணிக்கிறோம், அவர் வளர்ச்சிக்கு சமாதி கட்டுகிறோம். நீ இந்த இடத்தை சார்ந்தவன், சார்ந்தவள், இந்த குடும்பத்தை சார்ந்தவன், சார்ந்தவள், இந்த தொழிலை செய்கிறவன், செய்கிறவள் என்று ஒருவரின் குடும்ப சூழ்நிலையை பார்த்து ஒதுக்கும்போது நாம் அவரை புறக்கணிக்கிறோம். ஒருவர் செய்யும் செயல்களை, நன்மைகளை, நல்ல காரியங்களை, உதவிகளை, தியாகங்களை அலட்சிப்படுத்தும் போது அவரை புறக்கணிக்கிறோம். புறக்கணிப்பு ஒருவரை சாகடிப்பதற்கு சமம். புறக்கணிப்பு ஒருவரை அவமதிக்கும், இழிவுபடுத்தும் காரியம். நமது சின்ன சின்ன புறக்கணிப்புகளால் எத்தனை பேரின் வாழ்க்கையை, மகிழ்ச்சியை, முன்னேற்றத்தை தடுத்திருக்கிறோம், புறக்கணிக்கிறோம், புதைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். புறக்கணித்தல் வழியாக நாங்கள் மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடம்பரம் பணம் சம்பாதிக்கப்பட்டது அல்ல, இது மனம், அகம் சம்பாதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரத்தில் தன்னலம், அகம்பாவம், ஆணவம், தலைக்கணம், நான் முதல்வன், நான் முக்கியமானவன், எனக்கு முதல் மரியாதை, முதல் இருக்கை என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். என் நிலை என்ன, என் பெருமை என்ன, என் தகுதி, என் கௌரவம் என்ன, இப்படியாக நம்மை உயர்த்தி கொள்கிறோம். இங்கே தற்பெருமை கூடுகிறது, தன்னலத்தை சேர்க்கிறது. ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் இவர்களுக்கு இங்கு இடமில்லை, மரியாதை இல்லை. விவிலியத்தில் வரும் பணக்காரனின் ஆடம்பர வாழ்க்கை ஏழை லாசரை பட்டினியாக வீட்டுக்கு வெளியே தள்ளியதை நினைவில் வைப்போம். ஆடம்பரம் அன்பை பொருட்படுத்தாது, அடுத்தவரின் நலனில் அக்கறை காட்டாது, அடுத்தவரின் துன்பத்தை பற்றி கவலைப்படாது. என் மகிழ்ச்சி, என் சந்தோஷம், என் வளர்ச்சி, என் வாழ்க்கை, இதை தாண்டி
வறியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் இவர்களை ஒரு பொருட்டாக நினைக்காது. ஆடம்பரம் பாவங்களை தேடும், தீய பழக்கங்களை நியாயப்படுத்தும், பாவ காரியங்களை செய்யும், ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு இட்டுச் செல்லும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கும், அடுத்தவருடையதை அபகரிக்கும், அடுத்தவரை ஏமாற்றும், அடுத்தவரை பழி வாங்கும். ஆம், ஆடம்பரம் வாங்குவதோடு விற்பதோடு அனுபவிப்பதோடு முடிந்து விடுகிற செயல் அல்ல. இது ஏழைகளை ஒடுக்குகின்ற செயல், நம் ஆன்மீகத்துக்கு எதிரான செயல் என்பதை உணர்வோம். எங்கள் பேராசை ஆடம்பரம் ஏழைகளின் வாழ்வை பறிக்காமல் இருக்கவும், எளிமையாக வாழ்வது நாங்கள் பெருமை கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்முடன் இருக்கும் ஒவ்வொருவரும் உடல் அளவிலும் மனதளவிலும் வலிமைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் யாரிடமும் சொல்ல முடியாமல், யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் மனதுக்குள்ளேயே வைத்து நொந்து போயிருக்கிறார்கள். எனவே எரிகிற திரியில் எண்ணெய் ஊற்றுவது போல நாமும் அவர்களின் காயங்களை அதிகப்படுத்தி வலிகளை பெரிதாக்காமல் பொறுமையுடன் அனுசரித்து போக முயல்வோம். நமது கோபமான பேச்சு, தரக்குறைவான பேச்சு, குறைகளை சொல்லி விமர்சனம் செய்வது, அவமதிப்பது, அவமானப்படுத்துவது, எடுத்தெறிந்து பேசுவது, ஏளனமாக பார்ப்பது போன்றவற்றால் யாரையாவது ஒருவரை காயப்படுத்தி விடுகிறோம் என்பதை உணர்ந்து பக்குவமாய் நடந்து கொள்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏற்கனவே தோற்று போனவர்களாய், ஏமாந்து போனவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், கஷ்டப்படுகிறவர்களாய், மன உடைந்தவர்களாய் அதிக வலியுடன் இருக்கிறார்கள். இவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தாமல் இருக்க முயற்சிப்போம். நாம் ஏற்படுத்தும் மனவலிகள்தான் பல பேரின் தோல்விக்கு, நோய்க்கு, மரணத்திற்கு காரணம். நாம் ஏற்படுத்திய மனவலிகள் பலரின் பசி, தூக்கம், வேலை, முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி அனைத்தையும் கெடுத்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்வோம். நமது வார்த்தை ஆணிகளாக அல்லாமல் பிறரை உயர்த்தும் ஏணிகளாக மாற்றுவோம். நாங்களும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் மனவேதனை தருகிற போது மற்றவர்கள் வலியினால் துடிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எதுவுமே சரியில்லை, யாருமே சரியில்லை என்று சலித்து கொள்ளும் மனநிலை வாழ்க்கையை வெறுப்படைய வைத்துவிடும். எல்லாருமே மோசமானவர்கள், கெட்டவர்கள், யாரையும் நம்பக்கூடாது என்கிற மனநிலை வாழ்க்கையை நரகமாக்கி விடுகிறது. பிரச்சனை பிரச்சனை என்று வாழ்க்கையை பிரச்சனையாகவே பார்ப்பதை நிறுத்துவோம். நாம் வாழப்போவது கொஞ்ச நாட்கள். வாழ்க்கை என்பது வரவு செலவு,
இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, சரியானது சரியில்லாதது என்ற தத்துவத்தில் அடங்கியுள்ளது. இதை புரிந்து கொண்டு கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ முயல்வோம். நமது வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். அதை போலவே அடுத்தவரின் வாழ்வும் விலை உயர்ந்தது. அவர்களும் இந்த உலகத்தில் நம்மை போல ஒரே ஒரு முறைதான் வாழப் போகிறார்கள். அவர்களும் மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறார்கள். அவர்களது வாழ்வை நாம் கெடுத்து விடாதபடி நடந்து கொள்வது முக்கியம். அடுத்தவரின் வாழ்வை துயரமானதாக மாற்றி அவர்களது சந்தோஷத்தை குறைத்து விடாதபடி நாம் நடந்து கொள்வது அவசியம். இங்கே யாரும் சீக்கிரமாக சாக விரும்புவதில்லை. இங்கே யாரும் கண்ணீரோடு வாழ விரும்பவில்லை. எனவே நம்மால் யாரும் சீக்கிரமாக சாகாதபடி, நம்மால் இங்கே யாரும் அழாதபடி பார்த்து கொள்வோம். இயேசு இறந்தது சாகக்கூடிய வயதில் அல்ல, ஆனால் சாகடித்து விட்டார்கள். நாமும் யாரையும் சாகடிக்காமல் அனைவரையும் வாழ விடுவோம். மனநிறைவுடன் நாங்கள் வாழவும் மனநிறைவுடன் மரிக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் வைக்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். இதுதான் சரியான வாழ்வுக்கான புரிதல். ஆனால் இங்கு மனிதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், பொருட்களை அன்பு செய்கிறார்கள். சொத்துக்களை இழந்து விடாதிருக்க காப்பாற்றிக் கொள்ள நீதிமன்றத்தை தேடுகிற நாம் தான் உறவுகளை வெட்டி கொள்ளவும் முறித்து கொள்ளவும் அதே நீதிமன்றத்துக்கு போகிறோம். உடைமைகளை நம்மோடு வைத்து கொள்ள விரும்பும் நாம் உறவுகளை இழந்து விடாமல் இருப்பதில் ஏன் அக்கறை எடுப்பதில்லை? மனிதர்களை இழப்பது இழப்பாக எண்ணாமல் உடைமைகளை இழப்பதுதான் பெரிய இழப்பாக எண்ணுகிறோமே. ஏன்? உடைமைகளை விட மனிதர்கள் மலிவாக போய்விட்டது ஏன்? வாதங்கள், விவாதங்கள், சண்டைகள், ஏற்றுக்கொள்ளாமை, விட்டு கொடுக்காமை, அனுசரித்து போகாமை போன்றவற்றால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை, நண்பர்களை விட்டு பிரிந்து விட்டோமே. இவை நமக்கு இழப்புகளாக ஏன் தெரியவில்லை? நம்மிடம் இருந்த இரக்கம், ஈகை, பணிவு, தாழ்ச்சி, பக்தி, கடவுள் பயம், பரந்த உள்ளம், தாராள குணம் போன்ற நல்ல பண்புகளை நாம் தொலைத்து விட்டோமே. இவைகள் நமக்கு ஏன் இழப்பாக தெரியவில்லை? தவறான உணவு பழக்கம், தவறான உறவு பழக்கம், கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய செயல்கள் போன்றவற்றின் வழியாக நமது ஆரோக்கியத்தை, உடல் சுகத்தை, நல்ல பெயரை, மதிப்பை, மரியாதையை கெடுத்து கொண்டோமே. இவற்றை இழப்பாக ஏன் நாம் கருதுவதில்லை? எளிதாக வாங்கக்கூடியது பொருட்களை இழந்ததற்காக வருத்தப்படும் நாம் நமது வாழ்க்கையை இழந்திருக்கிறோமே, வருத்தப்படுகிறோமா? அர்ப்பணிப்பு உள்ளத்துடன் நான் வாழவும் இழப்புகளை பெரும் நன்மையுடன் ஏற்றுக்கொள்ளவும் எனக்காக பரிந்து பேசும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் சில காலம், எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் மனநிலைதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அழகாக கட்டிய வீடு, வீட்டில் வாங்கி வைத்துள்ள ஆடம்பர பொருட்கள், விலையுயர்ந்த வாகனங்கள், கையில் இருக்கும் விலையுயர்ந்த அலைபேசி எல்லாம் இன்னும் சில காலம்தான். அன்பான குடும்பம், அழகான உறவுகள், அழகான நட்புகள், ஆனந்தமான நிகழ்வுகள், சந்தித்த வெற்றிகள், வாங்கி குவித்துள்ள மகுடங்கள், பட்டங்கள், வழங்கப்பட்டுள்ள பதவிகள், அதிகாரங்கள் அனைத்தும் இன்னும் சில காலம்தான். பசி, பட்டினி, நோய், கவலை, கண்ணீர், துன்பம், சவால்கள், சண்டைகள், பகை, கோபம், வெறுப்பு, அகம்பாவம், ஆணவம், நான் என்ற தலைக்கணம், தற்பெருமை எல்லாம் சில காலம்தான். உடலில் இருக்கும் அழகு, உடல் பலம், வலிமை, அணிந்திருக்கும் விலையுயர்ந்த நகைகள், உடைகள் எல்லாமே இன்னும் சில காலம்தான். உடலில் கடைசி மூச்சு இருக்கும் வரைதான் எல்லாம் நம்முடையவை. நமது கடைசி மூச்சு நின்றவுடன் நமது பெயர் கூட நமக்கு சொந்தமில்லை. நம்மை பிணம் என்றுதான் அழைப்பார்கள். பிணத்தை எடுங்கள் என்றுதான் சொல்வார்கள். டாக்டர், ப்ரொஃபசர், என்ஜினியர், டீச்சர், அட்வொகேட், அந்த பட்டம் இந்த பட்டம் எல்லாம் மறைந்துவிடும். சில காலம் மட்டுமே நாம் வாழ்ந்து போகிறோம். ஆனால் ஏன் இவ்வளவு வருத்தங்கள், மனஸ்தாபங்கள்? புரியவில்லை. சாவதற்கு முன் வாழ்க்கையை ரசிப்போம், சுவைப்போம். இயேசுவே, நிலையற்ற மனிதன் நான். நிலையற்ற உலகத்தில் வாழ்கிறேன். நிலையற்ற உலகத்தை விட்டு நான் கல்லறைக்கு வரும் நாளில் நிலையான விண்ணுலக வாழ்வுக்கு என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டி ஒப்பு கொடுத்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தை இணைந்து சொல்வோம். இயேசுவின் நேச இருதயமே, உம் இருதயத்தின் அருட்சுடர் ஒளியிலிருந்து என் விசுவாச ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன். ஓ மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர். ஓ கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே, எங்கள் நினைவுகளை கவனியும். ஓ ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே,
எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும். ஓ கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே, சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும். ஓ இயேசு இரட்சகரின் பரிசுத்த சிலுவையே, எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஓ எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே, எங்கள் அபாய மரணத்தினின்று எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும். ஓ சிலுவையில் அறையுண்ட நசரேயனாகிய இயேசுநாதரே, எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் வையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர். மெய்யாகவே நீர் பிறந்த 13ஆம் நாள் 3 ராஜாக்களால் தூபம், பொன், வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர். பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டு நிக்கதேமு, சூசை என்னும் பக்தர்களால் சிலுவை நின்று இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர். மெய்யாகவே நீர் மோட்சத்துக்கு எழுந்தருளினீர். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையானது எங்களை சத்துருக்களுடைய வஞ்சனை நின்றும் இப்பொழுதும் எப்போதும் காப்பாற்றட்டும். ஓ ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது கிருபையாயிரும். புனித மரியாயே, புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓ கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பாடுகளின் வழியாய் இந்த பாவ உலகத்தில் நின்று உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே. அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்வில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண் கொண்டு பாரும். எங்கள் பாடுகளை யாதொரு பழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும். உமது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எங்களை தப்புவியும். ஆமேன். எங்கள் சர்வேஸ்வர சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள்வீர் என்று உறுதியாக நம்புகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.